இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பள்ளிக்கு போலாம்னு எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஆசை. ரெண்டு பள்ளியா? ஒரு பள்ளி தான். ஒரு ஆவலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்றது. ஒரு ஆவலோடு நான் பள்ளிக்கு போறேன், நான் பள்ளிக்கு அப்படி பள்ளிக்கு போலாம்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த வருஷம் போலாம், அடுத்த வருஷம் போலாம், இந்த வருஷம் போலாம்னு ஒரு 5-6 வருஷமா பழனிக்கு போகவே முடியல. என்னன்னு தெரியல. தடப்பட்டு போகுது. நம்ம ஒருத்தனே போக கூடாது, நம்ம செட்டு ஆளுகளையே கூட்டிட்டு போகணும். ஆமா, எப்படி செட்டு ஆளுங்களே? ஏன் செட்டு ஆளுகளே கூட்டிட்டு போகணும்? அது ஏன் சொந்த செலவுல கூட்டிட்டு போகணும்? 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டு 85,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு நெருப்பூர்ந்து நடந்தே கூட்டிட்டு போனா பழனிக்கு. என்ன அது பணத்துக்கு பாதுகாப்பா? இல்லடா, பாத யாத்திரையா போலாம்னு. நடந்தே போறேன், அரகரான்னு நடந்தே கூட்டிட்டு போறேன். சரி, எங்க? பழனிக்கு. ஆமா, போய் சேர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். நடந்து போகணும். ஆமா, ஒரு நாள் பூரா நடந்தோம், மறுநாள் நடந்தோம். அதுல ஒரு குரூப் சாமி பார்த்துட்டு குறுக்க வந்துருக்காங்க. நாங்க இப்படி போயிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு குரூப், ஒரு குருசாமி அவர் கூட்டு கேட்கறாரு, தம்பி இது 15 பேர் போறீங்களே, இந்த குரூப்புக்கு லீடர் யாரு? இப்ப யாரு குரூப்புக்கு லீடர்? அண்ணன் மண்ணாதானே. ஆனா பள்ளிக்கு போக கூடாது, நான் தான் சாமி குரூப் லீடர். ஆமா, தம்பி பழனிக்கு முன்ன பண்ண போயிருக்கிறியா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் வருஷமா. இல்லைங்க ஐயா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வருஷமா போறேன். ஆமா அப்படின்னா பழனி என்ன மகிமை தெரியுமா? சாமி முருகனை விட சித்தநாதர் பஞ்சாமத்தை ரொம்ப டேஸ்டா இருக்கு சொன்னாரு பாரு. அவ்வளவுதான், சொன்னது ஒண்ணுதான். எனக்கு சாமி மேல பக்தி எல்லாம் விட்டுட்டு எனக்கு பஞ்சாமத்து மேல ஞாபகம் போச்சு. மறந்துட்டேன். ஆமா, அரகரான்னு போயிட்டே இருக்கிறோம். என்னது போறோம்? சாமியை பாக்குறது. சாமியை மறந்துட்டேன். பஞ்சாபத்துங்களாம்னு அரகரா போயிட்டே இருக்கிறோம். போய் சேர்த்து 3 நாளைக்கு போச்சு. 1 கிலோ கருப்பூரத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் படியில பொறுத்து கும்பிட்டு ஒரு படியா தொட்டு கும்பிட்டுருப்போம். ஏன்னா முத டைம் போறோம் இல்லையா? ஆமா, அது பங்கினி உத்தரத்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா கூட்டம் அளவா கடந்தா கூட்டம். சரியான சன கூட்டம், நெரிசல், அதிகமான நெரிசலா போச்சு. அந்த கூட்டமா ஒரு தாயும் பிள்ளையும் இருக்கிறாங்க கோயிலுக்கு. ஒரு 4வது 3வது படிக்கிறது. அந்த பிள்ளை கேட்டிருக்குது, அம்மா எனக்கு ஒரு பஞ்சாமத்து டப்பா வாங்கிக்கணுமா, எனக்கு ஒரு பஞ்சாமத்து டப்பா வாங்கிக்கணுமா கேட்டுக்குது. அந்த அம்மா சொல்லிருக்குது, பிள்ளை வந்த தாவு கண்டதை போட்டு தின்னக்கூடாது, வயிற்றுக்கு சேராது, கொஞ்சம் பேசாது. நம்ம சாமி பார்த்துட்டு போகக்குள்ள வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். எனக்கு பஞ்சாமத்து டப்பா வாங்கிக்கணும், எனக்கு பஞ்சாமத்து டப்பா வாங்கிக்கணும் அப்படி அந்த இருக்குது பாரு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 1 கிலோ பஞ்சாமத்து டப்பா வாங்கி கொடுத்துருக்குது. டப்பா மட்டும் 1 கிலோ கடையில் டப்பா பஞ்சாமரத்தோட 1 கிலோ டப்பா வாங்கி கொடுத்துருக்குது. பிள்ளை இது கொஞ்சம் சாப்பிட்டுக்கா, மிச்சம் பூரா வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்ல. இந்த அரியா பிள்ளைக்கு தெரியல. இந்த சாமியை பார்க்கல வளைச்சு போறான் பாரு. இந்த பிள்ளை என்ன படிச்சு உள்ள விட்டு வலிச்சு நக்கிச்சு பாரு. டப்பா மொத்தம் பஞ்சாமரத்து டப்பா தின்னு பிடிச்சி. டப்பாவும் சேர்த்தியா? இல்ல, டப்பா இந்த பஞ்சாமரத்தம் மொத்தம் தின்னு பிடிச்சி. அந்த அம்மா கிட்ட டப்பா கொடுக்குது. ஆமாமா, இந்த வெறும் டப்பா தானே. அந்த அம்மாளுக்கு ஒரு யோசனை, இப்படி ஏதோ சந்தைக்கு ஏறி போறோம், பெண்ணாயிரம் போறோம், சந்தை சேலை வாங்கி வந்தா சந்தை சேலை கொட்டி வைக்கலாம். புது பஞ்சாமரத்து டப்பா கட்ட பேர் வைக்க காளி டப்பா. ஆமா, அவங்க சாமியை பார்த்துட்டு அவங்க கீழே வர்றாங்க. நாங்க கீழ இருந்து மேல போயிட்டு இருக்கோம். என்னது போறோம்? பஞ்சாமரத்துங்களாம் கிடைச்ச ஒரு நக்கி போடணும். என்னத்த பஞ்சாமரம். ஆமா அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். அவங்க சாமியை பார்த்துட்டு 1 படி 2 படி இறங்கி இருக்கு பாரு. இந்த பொருள 1 கிலோ பஞ்சாமரத்தை தின்னத்துக்கும் அப்படியே கீழே சனத்துல கூர்த்து நெருக்கு. ஆமாமா, அப்படியே பவர் லேசா கட்டப்பட்ட அப்படி லேசா இறச்சல சேரல. அம்மா என்னன்னு தெரியல, பவர் என்ன லேசா வலிக்கிறேன் அப்படி இருக்குது. பவர் பூரா கட்டப்பட்ட இறச்சலாவது நடமா பாத்ரூம் போலான்னு இருக்குது. அந்த அம்மா சொல்லிருக்குது, பிள்ளை எந்த பாத்ரூம் பார்த்தாலும் நம்ம சிமணிக்கு அடிப்படுறாங்க பாரு. நாம என்ன நீமன் பூரா அடிப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் அடக்கி புடி, மலையொட்டி இறங்கணும்னு எங்க அறியப்பட தானே நீ டிச்சில் பேண்ட் போடுவேன். எனக்கு என்னமோ அவரும் என்ன காலோடைய வர கண்ட்ரோல் பண்ண பிள்ளை. அந்த பிள்ளை அழுதுருக்குறாரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு யோசனை, இது காளி பஞ்சாமத்து டப்பா கட்ட பேர் தான் இருக்குது, இதுக்கு என்ன வேலை அப்படி. அந்த பிள்ளை இந்த காம்பவுண்ட் போற அப்படி தாண்டி நெல்லு
அந்த பக்கம் தாண்டிக்கா தாண்டி இல்ல. ஆமா இந்த அம்மாவை தாண்டி நிக்குச்சு அப்படியே குமிஞ்சு நில்லு அவனுக்கு குமிஞ்சு இருக்குது இந்த பஞ்சாபத்து மூடி கழட்டி பாவடி தூக்கி பிடிச்சி அப்படி கொலைக்கு நேரம் பிடிச்சிருக்கு பாரு புள்ள அடக்க புடிய விட்டு புடிச்சிருக்கு பாரு டப்பா புள்ளை போச்சு டப்பா ரம்பி போச்சு. ஆமாமா இந்த புள்ள கையில பிள்ளை டப்பா வச்சுக்கா மலையொட்டி இறங்கணும்னு டப்பா கொண்டு போய் டீச்சர் போடலாம் ஆமா அப்படி சொல்லிருக்குது இந்த புள்ள டப்பா கையில் பிடிச்சிச்சு அவன் கீழே மேலறது கீழே வராங்க நாங்க கீழ இருந்து மேல வரோம் படியில பக்கம் நெருங்க ஒரு காவடி எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் கந்தனுக்கு அரோகரா முருகனு அரகரா பாரு ஒருத்தன் டப்பா பாட்டு எடுத்து விட்டான் பிள்ளை கையில இருந்தது. ஆமா அந்த டப்பா பட்ட உண்டுட்டு வந்து கரெக்டா என் காலில நிக்க படியில. ஆமா நான் லபுக்குன்னு எடுத்துக்கிட்டேன். நீ ஆஹா முருகா தெய்வம்னா தெய்வம் நீதான் ஒரிஜினல் தெய்வம். ஆமா 5-6 வருஷமா நான் தவம் இருந்தேன் காசு கொடுக்காத பஞ்சாபத காசு வந்து கொடுத்துட்டே முருகா அப்படி குமிஞ்சு எடுத்தம் பாரு அண்ணன் குழந்தை கணக்கு கூடாது. இது சாமி கொடுத்த பஞ்சாபர்த்தம் இத பஞ்சாபத்துக்கு எல்லாத்துக்குமே பங்கு. நான் என்ன நினைக்கிறேன் 14 பேருக்கு ஏமாத்தி போட்டு நம்ம ஒரு நக்கு நக்கி போடலாம் இது பஞ்சாபத்தை. ஆமா அப்படிங்கிறது ஏன் ஆசை. சரி தம்பிங்களா சாமி கொடுத்த பஞ்சாபர்த்தம் சாமி அப்புறம் பஞ்சாபத்தை சாப்பிட்டுக்கலாம். ஆனா சாப்பிடுற ஒரு நிபந்தனை சண்முக நதிக்கு போய் போறோம் குளிச்சுட்டு தான் டப்பா ஓபன் பண்ணணும். ஆமாமா அப்படி சொன்னேன். சரி என் பேசிக்கிட்டு போற வந்தாங்க சண்முக நதிக்கு கூட்டு போனேன். டேய் எல்லாம் குளிக்கிட்டு போங்கடா நான் பையன் துணி மேல நான் பாத்துக்கிறேன். அப்ப சொல்றாரு குழந்தைக்காரரு டேய் பஞ்சம் வந்துட்டப்பா நீ முன்னாடி வச்சிருக்கிற நீ தின்னாலும் தின்னுடுவேன் எப்ப திங்கலாம்னு இருக்கும். ஆமா எல்லாம் சேர்ந்தா திங்கணும் அதுக்காக நீ சூத்துக்கு பின்னாடி உட்காந்துக்க. ஆமா நம்ம அந்த பரங்காடி சாப்பிடலாம். சரி இது ஒரு ஐடியா தான். அப்படி சூத்து பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். சரி ஒவ்வொருத்தா குளிக்க போனா நான் ஒரு மாதிரியா கழட்டினேன். மூடி கழட்டுறேன் டப்பா மூடிய கழட்டி பக்கம் வச்சுட்டு 3 வெள்ளம் உள்ள விட்டேன். நல்லா வெது இருந்துச்சு இருந்திருக்கும். ஆஹா முருகா சுட சுட பஞ்சாபத்தை சூடா கொடுத்திருக்கிற முருகா அப்படி 3 பேர்ல உள்ள விட்டு அப்படியே சுத்தி பார்த்தேன். அவங்க பாட்டு குடிச்சிருந்தாங்க. கண்ணு மூடிட்டு பிரச்சனை பாரு பனி வந்து மூக்கு மேல பட்டுச்சுதான். அது பஞ்சாபத்து பிய்யி என் வீட்டுக்கு வச்சா ஊரு நட்டு மூக்கு புடுங்குது. முருகா பீ தண்ணி வச்சு அலாமத்தா பீ தண்ணி வச்சு முருகா இது வெளியே சொன்னா வெக்கேடு புற பீத்தனை வந்துட்டான் புற பீத்தனை பேர் வச்சிருவாங்க. சரி நம்ம ஒருத்தன் தின்ன கூடாது எல்லாத்தையும் தின்ன வைக்கிறோம் அப்படின்னு ஆசை. சரி தம்பிங்களா குளிச்சது போதும் அல்ல கண்ணை மூடிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு கண்ணை மூடிட்டு அல்ல கையெழுத்துக்கிறான். ஏன் பேசி ட்ரெஸ் மாட்டிட்டு கண்ணு மூடி கையெழுத்துறாங்க. ஆளு கொஞ்சம் விட்டேன் நக்குடான்னு பாரு அவன் புரட்சம் நக்கிட்டு அங்கங்க பாந்தி எடுத்துக்கிறான். சரி மீன் கோயில் போல ஒண்ணு போல. சரி பீத்தர் வேஷத்துக்கு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாமா வீட்டுக்கு வந்தோடனே எங்க வீட்டுக்காரல நீட்டா சாப்பாடு செஞ்சு வச்சுதான். இங்க இருந்து நாகமரம் வரைக்கும் சுத்தமத்தமாடா சுத்தமத்தமா நல்லா நீட்டா சாப்பாடு செஞ்சு வச்சுதான். இப்படி கட்டு மேல உட்காந்தேன். சாப்பாடு வந்து தட்டு கொடுத்தான். ஆமா பாதி சாப்பாடு சாப்பிட்டேன். பாதி சாப்பாடுக்கு பக்கம் வந்து நின்னேன். யாப்பிள்ளன்னு எங்க கோயிலுக்கு போயிருக்க முருகன் கோயிலுக்கு பிள்ளைங்க 2 இருக்குது. ஒரு பஞ்சாபத்தை வாங்கிட்டு வந்து கூடாதா இல்ல காய்ப்பழம் வேண்டியது கூடாதா கல்கோண மிட்டாய் வேண்டியது கள்ளப்பொடி வேண்டியது கூடாதா இல்ல சோத்த தங்கிற பிய்யுதுங்கிற இதே நம்ம பள்ளியில பீத்தனை விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும். இல்ல ஒரு வேற முருகன் போன் போட்டு போனா இல்ல ஒரு தந்திதான் போட்டு போனா ஏன்டி கண்டாரா ஓலி நான் மட்டுமே பீத்தனை நாங்க 15 பேர் சேர்ந்து அவ ஒரு ஒப்புச்சாச்சு கேட்க நான் உண்மையெல்லாம் போட்டு ஓடிச்சிட்டேன். ஆனா இந்த வருஷம் சித்திரை போயிடுச்சு. கத்தி சித்திரை கழிஞ்சு நம்ம மாதை மலைக்கு போலாம். உங்களுக்கு வந்து மிட்டாய் என்ன மிட்டாய் தேங்க மிட்டாய் பாரு மலைக்கு மேல யாராவது மினி ரவுண்ட் கிடக்கும். சரி